துறையூரில் தனிநபர்களின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் கோவில் நிலத்தை மீட்டு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டுமென அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள நல்ல காவல் தாயம்மன் கோவிலுக்கு சொந்தமான 12 ஏக்கர் 90 சென்ட் பரப்பளவில் நிலம் திருச்சி சாலையில் உள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்பு பெறும் இந்த இடத்தை திமுகவை சேர்ந்தவர்கள் உள்பட பல தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்புகள் கட்டியும் வீட்டு மனைகளாக விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலத்தை மீட்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என பாமகவினரும் எச்சரித்துள்ளனர். காவத்தாயம்மன் கோயிலுக்காக 12 ஏக்கர் 98 சென்ட் 2009 3ல் 10 ஏக்கர் 19 சென்ட் மொத்தம் 12 ஏக்கர் 98 சென்ட் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அறநிலைக்கு சொந்தமான நிலத்தை எந்த தனிநபருக்கு பட்டா போட்டார், எந்த விஓஓ ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னு கேட்ட பதில் இல்லை. இந்த ஏரியாவில் 12 ஏக்கர் 90 சென்ட்டை தனிநபர் வச்சுருக்கிறத நீக்கிட்டு துறையூருடைய மத்தியில் இருக்குது. இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் அமைச்சா பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்கும். அறநிலைக்கு சொந்தமான 12.98 ஏக்கர் நிலம் அரசுக்கு சொந்தமான நிலத்தை தனியார் மின் இணைப்போடு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் வகையில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு உதவியாக இருந்தால் துறையூர் மக்களுக்கு பெரிய வசதியாக இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. திமுக கட்சியினோட தனி சுயநலத்துக்கோசரம் இதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.